தேவனே என்னை விடுவியும். சங்கீதம் 70. நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். நினைப்பூட்டுதலாக பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம். தேவனே என்னை விடுவியும், கர்த்தாவே எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். மனுஷர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டுப்போய் இருக்கிறார்கள். பாவத்தை குறித்த குற்ற உணர்வு நம்மை வருத்துகிறது. பாவத்தின் பார சுமையிலிருந்து இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நமக்கு விடுதலை நியமிக்கப்பட்டிருக்கிறது. பலிகளினாலும் காணிக்கைகளினாலும் நமக்கு ரட்சிப்பு நியமிக்கப்படவில்லை. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மாத்திரமே மனுக்குலத்திற்கு ரட்சிப்பு நியமிக்கப்பட்டிருக்கிறது. தாவீது தன்னுடைய பாவங்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறார். அவருடைய பாவங்கள் அவருக்கு தீமைகளாக தெரிகிறது. அவைகள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அவருடைய பாவமான தீமைகள் அவரை சூழ்ந்து கொண்டது. அவருடைய அக்கிரமங்கள் அவரை தொடர்ந்து பிடித்தது. தாவீது தன்னுடைய பாவங்களின் மொத்த எண்ணிக்கையை கூட்டி பார்க்கிறார். அவைகள் அவருடைய தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறது. அவையெல்லாம் தாவீதை சூழ்ந்து கொள்கிறது. தாவீதுக்கு முன்பாக அவருடைய பாவமே அவருடைய கண்களுக்கு தெரிகிறது. பாவத்தின் பாரம் அதிகமாக இருப்பதினால் அவருடைய தலையை அவரால் நிமிர்த்தி பார்க்க முடியவில்லை. அவருடைய அக்கிரமங்கள் அவரை தொடர்ந்து பிடித்ததினால் அவர் நிமிர்ந்து பார்க்க முடியாமல் இருக்கிறார். தாவீதின் பாவங்கள் எண்ணிக்கைக்கு அடங்காதவைகள். அவருடைய பாவத்தை பற்றிய நினைவுகள் அவருடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. இதனால் அவருடைய இருதயம் சோர்ந்து போகிறது. தாவீதுக்கு நிம்மதி இல்லை, ஆறுதலும் சமாதானமும் இல்லை. பாவத்தின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறார். தீமைகள் அவரை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அவருடைய அக்கிரமங்கள் அவரை தொடர்ந்து பிடிக்கிறது. தாவீது தன்னுடைய பாவத்தின் நிமித்தமாய் பரிதாபமான மனுஷனாய் இருக்கிறார். பாவத்தின் கட்டுக்களில் இருந்து அவருடைய சுய முயற்சியினால் அவரால் விடுதலை பெற முடியவில்லை. தேவனுடைய உதவியையும் ஒத்தாசையையும் நாடுகிறார். கர்த்தாவே என்னை விடுவித்தரலும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று பயபக்தியோடு ஜெபம் பண்ணுகிறார். நம்முடைய பாவங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் போது, நம்முடைய அக்கிரமங்கள் நம்மை தொடர்ந்து பிடிக்கும் போது நாம் மிகப்பெரிய ஆபத்தில் இருக்கிறோம். இது சரீர பிரகாரமான ஆபத்து அல்ல, இது நம்முடைய ஆவிக்குரிய ஆபத்து. நம்முடைய ஆத்மாவுக்கு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில் நம்முடைய ஆத்மாவை குறித்து நாம் கவலையற்று இருப்போம் என்றால் நம்முடைய ஆத்மா அழிந்து போகும். நம்முடைய ஆத்மாவை பாவத்தின் பிடியில் இருந்து விடுவிப்பதற்கு கர்த்தருடைய உதவி தேவைப்படுகிறது. கர்த்தருடைய உதவியும் காலதாமதம் இல்லாமல் உடனே தேவைப்படுகிறது. தாவீது தன்னுடைய ஆபத்தை உணர்ந்தவராக கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று ஜெபம் பண்ணுகிறார். தாவீதின் விண்ணப்பங்கள். தேவனே என்னை விடுவியும், எனக்கு சகாயம் செய்ய தீவிரியும். என் பிராணனை வாங்க தேடுகிறவர்கள் வெட்கி நாணுவார்களாக. அவர்கள் பின்னிட்டு திரும்புவார்களாக. எனக்கு தீங்கு வரும்படி விரும்புகிறார்கள். பின்னிட்டு திரும்பி இலச்சை அடைவார்களாக. தாங்கள் அடையும் வெட்கத்தினால் பின்னிட்டு போவார்களாக. உம்மை தேடுகிற யாவரும் உம்மில் மகிழ்ந்து சந்தோஷப்படுவார்களாக. உமது ரட்சிப்பில் பிரியப்படுகிறவர்கள் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக என்று சொல்லுவார்களாக. என்னிடத்தில் தீவிரமாய் வாரும், கர்த்தாவே தாமதியாதேயும்.